என்ன ஒன்றுனா சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துருக்கணும். உதாரணத்துக்கு அந்த இடத்துல வந்து சினிமாத்தனமான பாடல்களை போட்டு தான் அதை வந்து ஒரு பரப்புரை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏஐல கொடுத்து பண்ணுறீங்க, அதை தமிழ்நாடு அரசு என்பது சரியாக வரல. அங்கே இருக்கிற காவலர்களுக்கு பாலியல் தொகை கொடுக்குறாங்கன்னா அப்போ ரொம்ப நம்ம நாடு ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். போன ஆட்சியில் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் நடக்குது. ஏன் இவர் மீது அதிகமான கேள்வி கணைகள் தொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னா இவரை சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தார். அது முழுக்க முழுக்க ஒரு தாவேகாவுடைய பெண் நிர்வாகி அளித்த பேட்டியாத்தான் பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டதும் தாவேகா பெண் நிர்வாகி, ஒடுக்கியதும் தாவேகா நிர்வாகிகள் அப்படின்னா ஏன் அந்த நபர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படாமல் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? எப்படா எலவு காட்டு கிளிமா உட்காந்துருந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போய் ஆதரவு கொடுத்து சிபிஎம் மாதிரி நேர்மையாக இல்லாமல் போய் ஆட்சியில் பங்கு வாங்கி நேர்மை சிபிஐ தான் வெளியே வந்துச்சு. ஆமாம், வெளியே வந்துருச்சு. ஆட்சியில் அரசில் பங்கெடுத்துருக்குறாங்க சிபிஎம். ஊழல்வாதிகள், ஊழல் சக்தி, அள்ளு செல்லு என்று பேசிய அதிமுகவினருக்கு பதவியை கொடுத்து அழகு பார்ப்பது மக்கள் தீர்ப்புக்கு ஆதரவானதா? அது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் பதவி ஆசனம் இல்லை, பூரா பயிருக்கு பதவி ஆசை இருக்குது. அவருக்கு மட்டும்தான் பதவி ஆசை இருக்குதா? ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த துரோகம் இழைத்த நபர்களுக்கு பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்று ஆரத்தி எடுத்து அன்னதானம் கொடுத்து அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டிய கட்சி இது திமுகவே எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. இவர் இப்ப திமுக பண்ணதை கண்டினியூ பண்றாரு. பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு அருள்மொழிவர்மன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மகிழன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். பாலிசி பல்ஸுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். முதல்ல நன்றி, ரொம்ப நன்றி. இப்போ நம்ம கேள்விக்குள்ளே போயிடலாம். சிங்கப்பெண் திட்டம் இதில் வந்து இப்போது ஒரு சர்ச்சை புதுசாக வந்திருக்கு. என்னென்னா, நீங்கள் வந்து சிங்கப்பெண் திட்டம்லாம் கொடுக்குறது ஓகே, ஆனால் சிங்கப்பெண் திட்டத்தில் இருக்க காவலர்களுக்கே பாலியல் தொல்லை நடந்திருக்கே, இது எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்கன்னு ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் ஸ்ரீவைகுண்டம் அந்த பெண் இஷ்யூவில் அவங்க கேட்குறாங்க, இன்னும் அந்த 2 பேரோட நிலை என்ன, கைது செஞ்சுருக்கேன், எம்எல்ஏ சம்மந்தப்பட்டிருக்கார், எம்எல்ஏவை தகுதி நீக்கம் பண்ணுங்கள் அப்படின்னு உதயநிதி அவர்கள் கேட்டிருக்காங்க. இதுக்கு உங்களோட பதில்? சிங்கப்பெண் அதிரடிப்படை அப்படின்ற ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் மூலமாக பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னு நினச்ச அந்த எண்ணம் முதல்ல பாராட்டுக்குரியது. அது வந்து ஒரு முற்போக்கு சிந்தனை தான். அது ஒரு பாதுகாப்புக்கு கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியத்துவம் தான். அதெல்லாம் முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுகள் தான். என்ன ஒன்றுனா சின்ன சின்ன விஷயங்களை கொஞ்சம் கவனமாக எடுத்துருக்கணும். உதாரணத்துக்கு அந்த இடத்துல வந்து சினிமாத்தனமான பாடல்களை போட்டு தான் அதை வந்து ஒரு பரப்புரை செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. விஜய் என்பவரே ஒரு வெளிச்சத்தின் அடையாளமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய திரைப்பட பாட்டின் மூலமாகத்தான் அதை கொண்டு போய் சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் சிஸ்டமுக்குள்ளே சினிமாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்களே சாட்சி தான். ஆனால் சிஸ்டம் சினிமாவாக மாறினது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அது தொடர்பாக ஒரு காணொலி காட்சி ஒன்று வந்து வெளியிடுறாங்க. அந்த காணொலி காட்சியில் பார்த்தீங்கன்னா ஏஐ பயன்படுத்தி பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. எதுக்கு நீங்கள் அதை ஏஐ பயன்படுத்தி பண்ணணும்? ஒரு குறும்படமே உங்களை எடுக்க முடியுமே. ஒரு ஐஃபோன் இருந்தால் போது ஒரு குறும்படம் எடுக்கலான்னு சொல்கிறாங்க. நீங்கள் அழகாக ஒரு படம் எடுத்துருக்கலாம், ஒரு நல்ல எடிட்டர்கிட்ட அதை கொடுத்துருக்கலாம். உங்களை ஆதரிக்கிற எவ்வளோ யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அந்த எடிட்டர்கிட்ட ஒரு 10 ரூபா 20 ரூபா கொடுத்துருந்தீங்கனால 20,000 30,000 கொடுத்துருந்தீங்கன்னா சூப்பர் எடிட் பண்ணி கொடுத்துருப்பா. அப்படி ஏஐல கொடுத்து பண்ணுறீங்க. அதில் தமிழ்நாடு அரசு என்பதே சரியாக வரல. அப்படி தான் வரும். அதில் எப்படி உண்மையாக வரும்? ஏஐல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது அப்படி தான் வரும். சாட் ஜிபிடியில் நான் இப்போ எல்லோரும் நிறைய பேர் தமிழ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஒரு வார்த்தை கொடுத்தோம், அது வேற ஒரு வார்த்தையை கொடுக்கும். அதுக்கு புரிய வைக்கணும். பைத்தியமே, நான் கொடுக்குற வார்த்தை வேற, ஒழுங்காக போடுன்னு சொல்லணும். ஏன்னா அது வந்து வார்த்தைகளை படிக்காது, அது எல்லாத்தையுமே வந்து படங்களாக பார்க்கும் அப்படின்னு நண்பர் ஒருத்தர் சொன்னார். அது வந்து படங்களாக இமேஜை தான் பார்க்கும், அது வார்த்தைகளை படிக்காதுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுரை சொன்னார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனம் செலுத்தி அது ஒரு குறைகள் இல்லாத ஒரு விஷயமாக மாற்றிருக்கலாம். ஆனால் அதில் போதிய அளவு கவனம் செலுத்தலை இவங்க. இது இப்போ வெளியே வந்தால் போதும், இதை பரப்புரை பண்ணால் போதுன்னு இருக்காங்க. இன்றைக்கி ஏதோ ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறாங்க. ட்ரோன்ஸ்லாம் பறக்க விட போகிறோம். இன்றைக்கி கூட ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கூட போட்டிருந்தாங்க. முக்கியமான 300 மக்கள் அதிகம் கூடக்கூடிய பகுதிகளில் ட்ரோன் கேமராஸ் பறக்க விட போகிறதா வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு பறக்க விடுது, தனியார் பறக்க விடக்கூடாது.
இப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு வருவோம். அங்கே இருக்கிற காவலர்களுக்கு பாலியல் தொல்லை கொடுக்குறாங்கன்னா அப்போ ரொம்ப நம்ம நாடு ரொம்ப சீரியஸாக போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எவன் எப்போ கோலாவா தெரியுமான்னு நமக்கே தெரில. புரியுதுங்களா உங்களுக்கு? எவன் கஞ்சா அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானா, ட்ரக் அடிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கானா, தண்ணியை போட உட்காந்துருக்கானு தெரிய மாட்டேங்குது நமக்கு. அப்போ அந்தளவுக்கு கோலாத சமூகம் மாறிடுச்சுன்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத உணர்த்துது. நான் இந்த சம்பவம் நடந்துருச்சுங்கிறதுனாலேயே போச்சு மொட்டு மொத்தமாக ஐயோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இது போன ஆட்சியில் நடந்துச்சு, இந்த ஆட்சியில் நடக்குது. ஏன் இவர் மீது அதிகமான கேள்வி கணைகள் தொடுக்கப்படுகிறதுன்னு சொன்னால் இவர் அதை சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தார். இப்போ ஆட்சி இப்போ தானே வந்திருக்கிறாரு. அப்போ அது தெரியும், ஓகே இதை நம்ம இப்படி தான் டீல் பண்ணி ஆகணும்னு தெரியும். அட் த சேம் டைம் இந்த விஷயம் வந்து ஒரு 6 மாதம் 7 மாதம் வச்சு நடத்திருந்ததுன்னா இதை விட நாம் கடுமையாக பேசியிருப்போம். தான் வந்திருக்கிறாரு. ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சீன்னு சொல்லலாம். அதை விட முக்கியமானது ஒன்று, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினுடைய நியாயமான கருத்து. அந்த எம்எல்ஏ பதவி நீக்கம் பண்ணுது. அந்த சப்ஜெக்டுக்கு வாங்க. அது முழுக்க முழுக்க ஒரு தாவேகாவினுடைய பெண் நிர்வாகி அளித்த பேட்டியாக தான் பார்க்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டதும் தாவேகா பெண் நிர்வாகி, ஒடுக்கியதும் தாவேகா நிர்வாகிகள். அப்படின்னா ஏன் அந்த நபர்கள் மீது கட்சி ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படாமல் அந்த பெண் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு தெரியுமா? அது உங்களுக்கு அந்த பெண் நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்கன்னு ஒரு சாரார் சொல்றாங்க. பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்பது தான் சமூக நீதி, அதுதான் அறம் என்று சொன்னால் அந்த பெண் பக்கம் ஏன் நிற்கலை? இதே மாதிரி போன முறை ஐயா சேகர் பாபு இன்னும் பல திமுகவினர்லாம் எவ்வளவோ இடங்கள்ல பெண்களை சின்ன சின்ன எதை சொல்கிறதுனா ஒரு சின்ன விஷயம் பண்ணியிருப்பாங்க, உடனே திட்டிருப்பாங்க, இல்லைனா வந்து அவங்கள வந்து ஒடுக்குதல் முறையை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அப்போலாம் நம்ம எவ்வளோ செய்திகள் எடுத்து போட்டோம். அப்போ இது எப்படி போடாமல் கடந்து போக முடியும்? ஒரு ஆட்சியை நிர்வாக ரீதியாக புரிதலுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கணும், விமர்சிக்காமல் இருக்கிறது வேற. ஆனால் நடக்கின்ற சம்பவங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு இந்த திரைப்படத்தில் வர மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது. தப்புனா தப்பு, சரின்னா சரி, அவ்வளவுதான். இன்னொன்று, ஊடகத்தின் வேலை சும்மா வாய முடிட்டு மிச்சர் சாப்பிட்றது கிடையாது. தப்புன்னு தான் தட்டி கேட்கணும். அப்போ அது உங்கள் கட்சிக்காரனாக இருந்தானே, திமுக காரனாக இருந்தானே, திமுகவில் பச்சிலம் குழந்தையிலிருந்து மூதாட்டி வரைக்கும் யாராவது எங்கேயாச்சும் வந்து வன்புணர்வு பண்ணியிருந்தான்னா போன ஆட்சியில் உங்களுடைய பரப்புரையின் போதே முதலமைச்சர் பேசுகிறாரா இல்லையா? இன்னும் வச்சிருக்கிற உங்கள் கட்சி அப்படின்னு கேட்டாரா இல்லையா? அப்போ உங்கள் கட்சியில் நடந்த இந்த சம்பவத்துக்கு உங்களுடைய ரியாக்ஷன் என்ன? திமுகவாக இருந்திருந்தால் இந்நேரம் முரசொலியில் அறிவிப்பு வெளியாகி இருக்கும், கட்சியின் அடிப்படை பொறுப்புகள் நீக்கப்பட்டாருன்னு. வெகுஜன மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய கட்சியினுடைய ஊடக முகம் யாரு தெரியாது. ஃபயர் மீடியா தான் போய் பார்க்கணும் ஊடக முகம்னா. அல்லது உங்கள் கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நாளேடு எது? உங்கள் கட்சியுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்தில் இதெல்லாம் மென்ஷன் பண்ணுறீங்களா? ஒரு கட்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ திமுகவோ நாம் தமிழரோட ஏதாவது எடுத்துக்கிட்டு அதிமுக விட்டு லிஸ்ட்டை சேர்க்காதீங்க. எங்கெங்கே என்னென்ன பண்ணாங்க, குருதி கொடை முகாம், இந்த பாசறைகள் நடத்தினாங்க, நினைவேந்தல் நடத்தினாங்க, இங்கே இதுக்காக மலர் விளைவு செலுத்தினாங்க, இங்கே ஒரு திருமுனை கூட்டம், இங்கே ஒரு ஆர்ப்பாட்டம், இங்கே ஒரு பொதுக்கூட்டம், இங்கே வந்து இதை வழங்கினாங்கன்னு ஏதாவது ஒரு செய்தி போடுவாங்க, அப்டேஷன் இருக்கும். சின்ன சின்ன அமைப்புகள் கட்சிகளுக்கு கூட அவங்களுக்கான மாத இதழ் இருக்குது, நாளிதழ் இருக்குது. அது மாதிரி தாவேகாவுக்கு என்ன இருக்குது? அப்போ அதை உருவாக்கணும். நீங்கள் உருவாக்குனீங்கன்னா தான் எங்களுக்கு தெரியும்னு நான் சொல்கிறேன். வெற்றியும் ஒரு ஊடகம் ஆரம்பிக்க போகிறீங்க. அந்த வெற்றிங்கிற ஊடகத்திலையாவது உங்கள் கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து போடுங்கன்ற நான் தப்பே சொல்லலை. ஏன் திமுகவுக்கு ஒரு சன் நியூஸ் இருக்கும்போது, அதிமுகவுக்கு ஒரு ஜெயா நியூஸ் இருக்கும்போது, பாமகவுக்கு ஒரு மக்கள் நியூஸ் இருக்கும்போது, இவர் நம்ம பிஜேபிக்கு தாமரை நியூஸ் இருக்கும்போது இவங்களுக்கு வெற்றி நியூஸ் இருந்துட்டு போட தப்பு இல்லை என்னை கேட்டிங்கன்னா. ஆனால் அதிலையாவது போடுங்கிற, ஏன்னா அவங்களாவது போடுவாங்க, நீங்கள் தான் சொல்லவே மாட்டேங்குது, நடக்கிறதே தெரிய மாட்டேங்குது. அப்போது அவருமே நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்கக்கூடிய எதிர்க்கட்சியின் கேள்வியில் நியாயம் இருக்கிறதா நான் பார்க்குறேன். முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும். அவர் இங்கே இல்லைன்னா எதுவுமே நடக்காதுன்னு இருக்கக்கூடாது. முதலமைச்சர் டெல்லியில் இருக்கலாங்க, இங்கே முடிவெடுக்கிற அதிகாரம் ஆனந்த் ஐயாவுக்கு இருக்கணும், அல்லது ஆதவ அர்ஜுனா சார் அவர்களுக்கு இருக்கணும், அல்லது அண்ணன் ராஜமோகனுக்கா, யாருக்குன்றதை நீங்கள் தெளிவாக எடுத்து முடிவு எடுக்கணும். இது அமைதியாக கடந்து போகிறதுங்கிறது அவ்வளவு நாகரிகமான விஷயமும் கிடையாது, அவ்வளோ லெத்தார்ஜிக்கான விஷயமும் கிடையாது. ஏன்னா உங்கள் கட்சியில் இருக்கிற ஒருத்தர் செய்த பிழைன்னு சொல்லப்படுகிறது, அறியப்படுகிறது. நடவடிக்கை எடுக்காமல் கடந்து போவீங்களா? எடுக்கணும்னு நான் கேட்குறேன். இல்லை, அது இப்போது நான் ஒரு கேள்வி கேட்குறேன்.
நீங்கள் சிங்கப்பெண் அப்படின்ற ஒரு திட்டம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் அதை பெருசாக ஏன்னா இந்த சம்பவம் நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. அதாவது அவங்க சொல்லியே ஒரு வாரம் ஆயிடுச்சு. இது சம்பவம் நடந்தது எலெக்ஷனுக்கு முன்னாடி 3ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட்டு. இப்படி இருக்கும்போது நீங்கள் சிங்கப்பெண்ணுன்னு ஒரு திட்டத்தை அறிவித்ததுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்க அப்படின்னா சுயநலவாதி யார்? நீங்கள் தானே. இப்போ ஒரு திட்டம் வருது, அதுக்காக நீங்கள் இந்த பழசை தூக்கிட்டு வந்து சொல்கிறது, அது பழசு சரி, ஆனால் நீங்கள் அதை இப்போ எடுத்து ப்ரெஷர் பண்ணுறது அப்படி ரொம்ப தப்பான விஷயங்க. அதாவது இது அப்போ தானே நடந்தது, இப்போ ஏன் சொல்கிறீங்க, இது அப்போ தானே செஞ்சிருக்கணும், இப்போ சரின்னு கேட்கக்கூடாது. இல்லை, அதில் ஒரு சுயநலம் இருக்குல்ல. சுயநலம்லாம் இல்லை. ஒருத்தர் சுயநலத்தில் சமூகத்தின் பொதுநலமே அடங்கி இருக்குதுங்க. ஆகாரத்துக்காக அழுக்கு சாப்பிட்டு தர சுத்தம் செய்கிறதே மீன். அதே போல ஐயா கருணாநிதி பரசத்தில் சிவாஜி வசனம் ஞாபகம் இருக்கா? ஒருத்தருடைய சுயநலத்தில் தான் சமூகத்தின் பொதுநலமே அடங்கி இருக்குது. அதோட தப்பு ஒன்றும் இல்லை. அது சுயநலமாகவே இருக்கட்டும். அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்காதா? அதுதான் நான் கேட்குறேன். நீதி நீங்கள் கேட்குறது எப்போ கேட்குறீங்க? எப்போ கேட்கணும்? அதுக்கு ஏதாவது டைம் லிமிட் இருக்கா? அவங்க ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க போன வாரம், அப்போவே நீங்கள் ப்ரெஷர் பண்ணியிருக்கணும்ல. இப்போ பேசுகிற உதயநிதி வந்து இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, போன வாரம் பேசாமல் இந்த வாரம் பேசுறதுனால என்ன கெட்டு போச்சுன்னு கேட்குறேன். நீங்கள் சந்தர்ப்பவாதமாக இருக்கீங்க. ஆமாம், சந்தர்ப்பவாதங்கிறேன். சந்தர்ப்பவாதம் இருந்துட்டு போட்டோம். அதனால விளையக்கூடிய விளைவு என்ன, ரிசல்ட் என்னன்னு, என் ரிசல்ட் என்ன? 2009 இனப்படுகொலை நடந்து கொண்டிருக்கும் போது இவர்களெல்லாம் அமைதியாக இருந்தார்கள். 2 ஆண்டுகள் கழித்து பேசுகிறார்கள்னா அப்போ தான் தெரிஞ்சிருக்கும் பேசுவான். நான் 2009 9வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏண்டா அருள் 9வது படிச்சுக்கிட்டு இருந்த நீ, உனக்கு என்னடா தெரியும், இப்போ ஏன் பேசுன்னு கேட்பீங்களா? அப்படி கிடையாதுங்க. இப்போ தெரியுது பேசுகிறாரு, நான் தப்பே கிடையாது. ஈவன் தான் நீங்கள் சொல்கிற மாதிரி சந்தர்ப்பவாதம் இருக்கா, இருந்துட்டு போட்டுமே. அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்குதா இல்லையா? அந்த பொண்ணு பார்வையிலேருந்து இருந்து பாருங்கள், நீங்கள் தெரியும். ஐயோ இப்போயாச்சும் பேசாமல் நினைக்கும் அந்த பொண்ணு. இதே மாதிரி தானே பாடகி சின்மயி அவர்கள் வந்து ஒரு மீட்டு விவகாரத்தை பூதாகரமாக்குறாங்க, ஞாபகம் இருக்கா? அவங்க அப்போ சொல்லும்போது ஏன் இப்போ சொல்கிறாங்க, ஏன் இப்போ பண்ணுறாங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு பின்னாடி உண்மை இருக்கா பொய் இருக்கான்னு தெரியாது, சம்பவம் உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனால் அதன் பிறகு நிறைய பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளில வந்து பேச ஆரம்பித்தாங்கன்னா இல்லையா, அது ஒரு இக்னைட்டிங் பாயிண்ட்டாக இருந்துச்சுல்ல. அது நல்லது தானே. எப்போதுமே ஒரு விஷயத்தில் இவங்க பேசுகிறத விட பாதிக்கப்பட்ட தரப்புக்கு நன்மையாக தீமையாக நம்ம பார்க்கணும். அந்த பொண்ணுக்கு நன்மையாக தீமையா? அவர் சந்தர்ப்பவாதம் பேசுகிறாரு, அது பேசுகிறாரு, இது பேசுகிற ஓரம் வைங்க சார். அந்த பிள்ளைக்கு அந்த பொண்ணுக்கு நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு ஆதரவாக யாரும் நிற்கலன்னு நினைக்கும்ல. அப்போ எதிர்கட்சியாக நிற்கிறார்ல உதயநிதி, அதை நீங்கள் வரவேற்கணும்ல. அவர் நிற்கிற அளவு கொண்டு போயிருக்க கூடாது சார் முதலமைச்சர். அதில் மாற்று இல்லை, நீங்கள் அவர் ஏன் அப்போ அமைதியாக இருந்தாருன்னு கேட்குற கேள்வியை கேட்குற நேர்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த அன்பு உள்ளங்களுக்கு சம்பவம் நடந்தவன் நடவடிக்கை எடுத்திருந்தாரு, கட்சி விட்டு நீக்கி இருந்தாரு, அந்த பிள்ளை நீதி பெற்று கொடுத்தாரா, இந்த உதயநிதி பேசுறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் பண்ணிருக்கலாமே. நீங்கள் கேள்வி அப்படி போட்டு பாருங்க, அப்போதான் அதில் இருக்க நியாயம் புரியும். என்னன்னா வேடன் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக இப்போ அமைச்சர் வன்னியரசை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து உதயநிதி அவர்களாக பார்க்குறாங்க. சின்மயி எல்லா சன் நியூஸ் அந்த போட்டிருக்க போஸ்ட் கீழேயும் போயிட்டு நீங்கள் வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட்டருக்கு வந்து நீங்கள் இவ்வளோ முன்னுரிமை கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே சின்மயி இப்போ இந்த ஸ்ரீவைகுண்டமாக இருக்கட்டும், இல்லை இந்த சூலூர் பிரச்சனையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் அமைதியாகவே இருந்துட்டு இப்போ வந்து நீங்கள் இந்த வேடன் குறித்தான விஷயங்களை பேசுகிறதுக்கு தேவையான ஒருத்தவங்க பிரபலமாக இருந்தால் அவங்கள டார்கெட் பண்ணுறது தான் வேலையா? இல்லைங்க, இது வந்து ரொம்ப சிக்கலான கேள்வி ஆகல. நீங்கள் சிக்கலில் மாட்டிவிட பார்க்குறீங்க. அதாவது செலக்டடாக அவங்க ஏன் பேசுகிறாங்கன்றதுக்கு சின்மயி மேடம் தான் பதில் சொல்ல முடியும். இன்னொன்று, எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்கள் வாங்கன்னா அவங்க கழுத்து பிடிச்சா இழுத்துட்டு வர முடியாது நம்மளால். இப்போ இப்படி யோசிச்சு பாருங்கள், அவங்க துறையில் இருக்கிறாங்கன்னு பேசியிருப்பாங்க, நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? எந்த துறையில்? அவங்க சினிமா துறையில், ஒரு ஊடகத்துறையில், ஒரு மீடியா துறையில் அவர் இருக்கிறாரு. அவர் ஒரு பாடகராக அறியப்படுறாருன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் வேடன் அப்படிங்கிறவர். அப்போது அவரோட துறை சார்ந்த நபரிடம் விமர்சனமாகவும் நினச்சிருக்கலாம் சின்மயி மேடம் அவர்கள். அவங்க என்ன மோடில் இருந்தாங்க, எதுக்காக விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. செலக்டிவாக ஏன் பண்ணால் நம்ம கேட்க முடியாது. பண்ணுறதில் சரி தப்பு இருக்கான்னு கேட்கலாம். மேபி அவங்க ஃப்யூச்சரில் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸை பார்த்து கூட நம்ம அதில் ஒரு அஜெண்டா இருக்கான்னு யோசிக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விவகாரத்தை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் என் கருத்து. வேடன் அவர்களை பற்றின முழுமையான விவரங்கள் எனக்கு தெரியாது. சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து ரீசெண்டாக இப்போ இன்றைக்கி நடத்தின பத்திரிகை சந்திப்பில் இது மாதிரி அதிமுக எடப்பாடி அவர்களை நீங்கள் எதிர்க்கிறீங்களே, உங்களோட கஷ்டமான காலத்தில் அவர் உங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு, உங்களுக்காக உதவி பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் எடப்பாடிக்கு அடிமையாக இருக்க முடியாது, அது வந்து நார்மலாக மனுஷனாக பிறந்தா எல்லாருமே அதுக்கு வாய்ஸ் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது சரியான பதிலா? இல்லை, அவருன்னு அடிமையாக இருக்க முடியும். அவர் அடிமையாக இருந்தாரா இல்லை அடிமையாக தொடர போகிறாரான்னு நமக்கு தெரியாது. நான் யாருக்கு அடிமை இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறதுக்கான உரிமை அவருக்கு இருக்குது. நீங்கள் எதை வச்சு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணுன்னா அவர் கருத்துக்களை வச்சு பேசணும். இப்போது எதனால் அந்த கேள்வி பத்திரிகையாளர் கேட்டார்,
போன திமுகவோட ஆட்சியில் எதிர்க்கட்சியின் குரலாக நீங்கள் ஒழிச்சிங்க. எதிர்க்கட்சி குரல் யார் அப்போ? அதிமுக. ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளர் எதிர்க்கட்சி குரல் தான் ஒழிக்கணும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம், அதுதான் நேர்மைன்னு நான் நினைக்கிறேன். இதுதான் அவருமே கூட என்கிட்டே கூட சொல்லியிருக்கிறாரு. அது ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் ரகசியம், சிதம்பரம் ரகசியம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ இன்றைக்கி இன்றைக்கி யார் எதிர்க்கட்சி? திமுக மற்றும் எல்லாரையும் சொல்லுங்கள். அதிமுக எதிர்க்கட்சி தான், நாம் தொடர் எதிர்க்கட்சி தான், எல்லாம் எதிர்க்கட்சி தான். அப்போ அந்த எதிர்க்கட்சிக்கு குரலாக அவர் ஒழிக்கணுமா இல்லையா? ஒழிக்கணும். அப்படி ஒழிச்சார்னா அது சரியான விஷயமா இருக்குன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இப்போது எதிர்க்கட்சிக்குள்ள குழப்பம் இருக்குது அப்படின்னு போன ஆட்சியில் யாரெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க சொல்லுங்கள். போன ஆட்சி போன ஆட்சியில் எதிர்க்கட்சி யார்? அதிமுக. அதிமுக இதுவாயிடுச்சு அதுவாயிடுச்சுன்னு பேசுறது யார்? திமுக. இப்போ யார் எதிர்க்கட்சி? திமுகவும் அதிமுகவும். இப்போ அதிமுக உடஞ்சி போனால் என்ன, உடஞ்சி போகாட்டி என்ன, அங்கே ஆள் இருந்தால் என்ன, இல்லாட்டி என்ன, நல்லா இருந்தால் இல்லாட்டி என்ன, ஆளுங்கட்சி மீதான குறைகளை சுட்டி காட்டுவோம் அப்படின்னு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் என் வேலையும் கூட. போகிற போக்கில் ஒரு பைபாஸ் கமெண்ட் பண்ணலாம். ஆமாங்க, கட்சியை விட்டு எல்லோரும் போயினதான் தப்பு தாங்க, அது என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலான்னு கடந்து போகலாம். ஆனால் கட்சிக்குள் நடந்ததாக கூறப்படக்கூடிய விஷயங்கள், மீட்டிங்ஸ் நடந்துச்சு, அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்துச்சு, இதை பண்ணலான்னு பார்த்தாங்கன்னா சொல்கிறது நமக்கு தெரியாது. அது அண்ணன் சவுக்கு சங்கரோட கருத்து. ஆனால் அதுலேயே ஒரு இடத்துல அவர் முரண்பட்டதான் என்னுடைய உணர்வு இருக்குது. இது ஒரு பார்க்க மாட்டாருன்னு தெரியாது. ஆனால் நான் அது ஏன் பதிவு பண்ணுறேன்னா, பார்க்கும்போது எனக்கு தோணுது. நான் அவர் இதுவாக விமர்சிக்கலாம் இல்லை. இப்போ அவரே பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக அதிமுக ஒன்றா சேர பார்த்தாங்க. சிவிஎஸ் எதிர்த்தார் இல்லையா? சிவிஎஸ் எதிர்த்தார். எப்படி பரமஜரோட ஒன்றா சேருவீங்கன்னு கேட்டார். அப்போ என்ன சொல்கிறார்? எதிர்க்கிறாருன்னு அர்த்தம். இவர் அதை எதிர்க்கிறார். கரெக்டாக பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிராக நடத்த முயற்சி பண்ண எடப்பாடி பழனிசாமின்னார். பீப்புள் மேண்டேட் அது டிவிகேக்கு 108 கொடுத்தது தான் பீப்புள் மேண்டேட். அதுக்கு எதிராக இயங்க பார்த்தாரு எடப்பாடி கே பழனிசாமி. அதை தான் சிவிஎஸ் ஒற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னார். அந்த பேட்டினுடைய கண்டினியூவேஷனில் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. என்ன பயன்படுத்துகிறாங்க? இதுக்கு மாற்று வழியாக ஐயா வேலுமணி ஒரு தலித்தை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி திருமாவளவனை முயற்சி பண்ணாங்க. அவரையும் வேண்டாம் என்று ஒதுக்கி, நான் தான் அவன் இல்லை, யாருமே ஆகக்கூடாதுன்னு சொல்லி அதையும் தடுத்து நிப்பாட்டிட்டாரு அப்படிங்கிறாரு. அவர் நிப்பாட்டினது இருக்கட்டும், அப்படி பண்ணியிருந்தால் அதை ஆதரிச்சு எதிர்த்திருப்பாரா? 2 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய விசிகாவின் கட்சியின் தலைவரை, மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனை முதலமைச்சராக்குவதை அண்ணன் சவுக்கு சங்கர் ஆதரிப்பார், எதிர்ப்பார். அது பீப்புள் மேண்டேட்டுக்கு ஆதரவானதா? எதிரான. அப்புறம் ரெண்டுமே எதிரானது தானுங்க. நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு அவர் என்ன மோடில் அல்லது எந்த டைம்லைனில் அதை பேசினார் அல்லது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன்னா எனக்கு தெரியல. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என் புரிதல் நான் பார்க்கும்போது மக்களுடைய பேராதரவு தாவேக்காவுக்கு கிடைத்து விட்டது. அது முழுமையாக கிடைக்கட்டும். அப்புறம் எப்படா இலவு காத்த கிளிமா உட்காந்துட்டு இருந்த காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் போய் ஆதரவு கொடுத்து சிபிஎம் மாதிரி நேர்மையாக இல்லாமல் போய் ஆட்சியில் பங்கு வாங்கி, நேர்மை சிபிஐ தான் வெளியே வந்துருச்சு. அப்புறம் ஆமாம், வெளியே வந்துருச்சு. ஆனால் எதுக்காக ஆதரவு கொடுத்தாங்க? பிரசிடென்ட் ரூல் இருக்கக்கூடாது, கவர்னர் ரூல் வந்துடக்கூடாதுன்னு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதானே. ஆட்சியில் அரசில் பங்கெடுத்துருக்குறாங்களா சிபிஎம்? அதுதான் கூட்டு பொறுப்புன்னு நீங்கள் சொல்ல முடியும். இப்போ வன்னியர் சண்டனால தவறு கருத்து பேச முடியுமா? பேச முடியாது. பிகாஸ் ஹீ இஸ் வித் இன் த கேபினெட்டுங்க. கேபினெட் உள்ளே இருக்கிறவரால் அரசாங்கம் எதிர்த்து பேச முடியாது. காங்கிரஸ் ராஜேஷ்குமாரால் பேச முடியாது. ஏன்னா அவங்க அங்கம், அரசாங்கத்தின் அங்கம் நீங்கள். ஆனால் சிபிஎம் அப்படி இல்லை. என்ன சொல்லலாம், கொள்கை இருக்கிற திமுகவோட இருந்துவிட்டு கொள்கை இல்லைன்னு இவங்களே சொல்லக்கூடிய தாவேக்கா கூட போய் இருக்கிறாங்களே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது கேளுங்க, தப்பு இல்லை. அதனால தான் அவங்களே பிளான் பண்ணிட்டாங்க, இவங்கெல்லாம் ஒரு நாள் வச்சுக்க முடியாது அப்படின்னு அதிமுக நிறைய பேர் உருவிட்டாங்க. முடிஞ்சு போச்சு, இடத்துல வரப்போகுது. இப்போ நீங்கள் ஃபோட்டோஸ் வச்சாலும் ஜெயிச்சிருவாங்க தாவேக்கா. ஏன்னா இப்போ இருக்கிற எண்ணிக்கை தான் முக்கியம். 110 இப்போ முக்கியம் கிடையாது. ஹாலில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தான் மேட்ரு. இப்போ அப்படி பார்க்கும்போது அண்ணன் சொல்கிறதெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அப்போது பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது என்பது அதிமுக திமுக சேர்வது மட்டுமல்ல, அதிமுக திமுக சேர்ந்து அண்ணன் திருமாவளவனை முதலமைச்சராக தப்பு தானே. அது அரசாங்கம், அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது தானேங்க. அதை பற்றி ஏன் பேசல? அது சரியானதுன்ற மாதிரி ஏன் கொண்டு போகிறாங்களோன்னு சந்தேகம் வருது நமக்கு.
அப்போ அதில் வந்து பதவிக்காக பவுசுக்காக பீப்புள் மேண்டேட்டுன்னா அந்த பீப்புள் மேண்டேட்டுங்கிறது அதிமுகவை நிராகரித்து திமுகவை நிராகரிச்சு தாவேக்கா கொடுத்துருக்குது. அப்போ அவங்க சேர்றது மட்டும் அதிமுகலேருந்து ஒரு 5 இலாக்கா மட்டும் கேட்கட்டாங்க, கிட்டத்தட்ட ஓகே ஆயிடுச்சு அப்படிலாம் அவர் சொல்கிறார், எனக்கு தெரியாது. அப்போ அது மக்கள் தீர்ப்புக்கு ஆதரவானதா? ஊழல்வாதிகள் ஊழல் சக்தி அள்ளு செல்லு என்று பேசிய அதிமுகவினருக்கு பதவியை கொடுத்து அழகு பார்ப்பது மக்கள் தீர்ப்புக்கு ஆதரவானதா? திமுக அதிமுகன்ற கழகங்கள் வேணா நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீங்க, அதை செய்யுங்க முதலமைச்சரேன்னு பேசுறது தான் நம்மளுடைய வேலை. புரியுதுங்களா உங்களுக்கு? யாரையும் காப்பாற்ற வேண்டியதோ யாரையும் குளிப்பாட்ட வேண்டியதோ யாரையும் புனிதப்படுத்த வேண்டியதோ நம்ம வேலை கிடையாது. இருந்தால் கொடுக்க போகிறாங்க, இல்லைன்னா போக போகிறாங்க. அதில் ஏன் முதலமைச்சரை பாராட்டலான்னா அவர் வலதுசாரி பக்கம் நகராமல் அல்லது பிஜேபியோட இருந்த அதிமுக காரங்களை இழுக்காமல் முயற்சி பண்ணாலும் நடக்கலை, அவ்வளோதான். இழுக்காமல் இருந்தால் நினச்சாரும் தெரியாது, நடக்கலை. அதனால் நம்மளால திட்ட முடியல. ஸோ பாராட்டுறோம். ஓகே, சிபிஎம் கொடுக்குறாங்க, பிசிகே கொடுக்குறாங்க, ஐஎம் கொடுக்குறாங்க, காங்கிரஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு செக்யூலர் ஃபோர்ஸாக கூட வச்சிருக்கிறாரு, மகிழ்ச்சி, வணக்கம், நன்றி. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு இடம் இல்லை, அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்குது. அதனால் பாராட்டிட்டு போகலாம். இதில் அதிமுகவின் தலைமை ஒரு முடிவு எடுக்குது, நான் தான் தலைமை, இருக்கிறதெல்லாம் எல்லாம் வெளியில் போகும், அது அவங்க முடிவுங்க. சீமாவை தான் முடிவு எடுக்கிறாரு. சீமா என்ன முடிவு எடுக்கிறாரு? நான் தலைமை, தலைமை ஏற்றுக்கிட்டு கட்சிக்குள்ளே இருக்கிறதுனா வேலை செய்யல, வெளியில் போன்ட்டாரு. வெளில போனால் வெளில போ, அவ்வளோதான். அது சரியா தப்பா நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நீ போய் நடத்தி பாரு, ஒரு கட்சியில் போய் தலைமை பொருள் இருந்து பாரு, 10 பேரை கூட்டி முதல்ல பேசு நீ. அப்போ தான் தெரியும் அதோட வலி என்ன, வேதனை என்ன, கஷ்டம்னா நஷ்டம்னு தெரியும். ஒரு சின்ன அமைப்பை கூட உருவாக்காமனா அண்ணன் சவுக்கு சங்கருக்காக சொல்லலை, பொதுவாகவே சொல்கிறேன், ஒரு அமைப்பை கூட திரட்ட முடியாதவர்கள் எல்லாம் ஒரு அறைக்குள்ள 10க்கு 10 அறைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இவன் இந்த முடிவு தப்பு, இவன் அந்த முடிவு தப்பு, இவன் இதை பண்ணியிருக்கணும், இவன் அதை பண்ணிருக்கணும் பேசிடுவான் பற்றியா? அவனை ரோட்டுக்கு வாண்டுறேன் நான். நீ ரோட்டுக்கு வா, ஒரு போராட்டம் பண்ணு, ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணு. சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, பணத்தை கடந்து, வர்க்கத்தை கடந்து முதல்ல ஒரு கூட்டத்தை பின்னாடி கூட்டி காமினி. நீ யூடியூப்ல பேசுறல, மொத்தத்தையும் கொண்டாந்து நீ மேடையில் பேசுங்கிற. அப்போ தெரியும் உனக்கு அதனுடைய வழி என்ன. சும்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க யாரோ. அதெல்லாம் வந்து இது இல்லை. எனக்கு சவுக்கு சங்கரனுடைய கருத்தில் என்ன முரண்பாடாக இருந்துச்சுன்னா, இது ஒரு கருத்து சொல்கிறாங்க, அது தவறுன்னு சொல்கிறாங்கன்னா, திருமாவளவனை ஆக்குவதும் தவறு தான் அவருடைய கூற்றுப்படி. நான் சொல்லலை, அவர் கூற்றுப்படி அதுவும் தவறு தான். ஏன்னா மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. 108 தான் பீப்புள் மேண்டேட்டு டிவிக்கு, அவங்க தான் நீ ஆள விடணும். விஜய் தான் முதலமைச்சர், அப்படி சொல்லியிருந்தாருன்னா கூட பிரச்சனை இல்லை. அப்போ எனக்கு என்னமோ டார்கெட் பண்ணப்படுறது, கார்னர் செய்யப்படுறது எடப்பாடி பழனிசாமின்னு தோணுது. இப்போ அப்போ நமக்கு பல சந்தேகங்கள் எழுது. அப்போ எடப்பாடி பழனிசாமியை கார்னர் செய்வதற்காக ஏதோ நடக்கிறதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் எழுது. அது கட்சிக்கு உள்ளே இருந்தா அல்லது தாவேகாவுக்கு உள்ளே இருந்தா, அதிமுகவுக்கு உள்ளே இருந்தா அல்லது தாவேகாவுக்கு உள்ளதான் தெரியாது. இது யதார்த்தமாக கூட பேசியிருக்கலாம், நான் சவுக்கு சங்கம் யதார்த்தமாக பேசியிருக்கலாம், கருத்து சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் எடப்பாடி பழனிசாமியை சோழியை முடிக்கிறதுக்கு ஒரு வேலையை உள்ளிருந்து பார்க்குற என்னையை கேட்டிங்கன்னா அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. ஏற்கனவே அதில் வாக்கு வாங்கி சிதைச்சிட்டாங்க, தாவேகா பக்கம் போயிருச்சு. நான் திரும்பியும் சொல்கிறேன், தத்துவம் இல்லாத கட்சிகள் தானாக தரைமட்டமாகும். டிஎம்சி இருக்குது பார்த்தீங்களா, மமதா பானர்ஜி கட்சி செங்கலாக உருவிட்டான் பாஜக. சிட்டிங் ராஜ்யசபா எம்பி பிஜேபியில் போய் சேர்றான், அசிங்கமா இல்லை? அப்போ என்ன அர்த்தம்? தனி மனித பிம்பங்களை வச்சு மட்டுமே நீங்கள் கட்டமைக்கிற இயக்கங்கள், அமைப்புகள், கட்சிகள்லாம் நொறுங்கி போகும் ஒரு நாள். ஓரளவா தத்துவம், கோட்பாடு ஒன்று இருக்கணும். அதிமுக கோட்பாடு இருக்குது, அதை வளர்க்கவும் இல்லை. நான் இன்னொன்று சொல்லுவேன், ஒரு கட்சி இல்லாமல் உருவாயிட்டா கூட பரவாயில்ல, அதை நோக்கி நகர்த்தணும், அதை நோக்கி கடத்தணும், அதை நோக்கி கொண்டு போகிறதுக்கான ஆட்களாவது உள்ளே இருக்கணும். அதுவும் இல்லை. செல்வராஜை வச்சிருக்கிறீங்க, என்ன பண்ணுவார் அவர்? ஒன்றும் பண்ண முடியாது அவரால். அதனால் அண்ணனோட கருத்தில் நான் முரண்படுறது எங்கன்னா, அவர் ஃப்ரெண்ட்லியாக தான் சொல்கிறது, தவறு ஒன்றும் இல்லை. எங்கே முரண்படுறேன்னா, அந்த கருத்து தவறானதுன்னா, அந்த முடிவு தவறானதுன்னா, அதிமுக திமுக சேர்ந்து தவறானதுன்னா, அதிமுக திமுக சேர்ந்து திரும்ப முதல்வராகவும் தவறானது தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அது எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டும்தான் பதவி ஆசனம் இல்லை, பூரா பயலுக்கு பதவி ஆசை இருக்குது. ஆனால் அவருக்கு மட்டும்தான் பதவி ஆசை இருக்குதா? எல்லாரையும் சொல்லு, எல்லாருக்கும் பதவி ஆசை இருக்குது.
எல்லாரும் மக்களை மதிக்கல, எல்லாரும் மக்களை தூக்கி போட்டா சொல்லுங்க. நான் சொல்றேன், இன்னைக்கு அதிமுகல 4 பேர் போயிருக்காங்கல்ல, 4 பேருமே பச்சையாக அயோக்கியத்தனமாக பதவி ஆசைக்காக, பணத்தாசைக்காக, சுகபோக வாழ்க்கைக்காக போனவங்க தான். நான் ஓப்பனாக சொல்லுவேன். ஆமாம், அப்படிதானே தெரியுது. வேற எதுக்காக வந்தீங்க நீங்க? மனித புனிதரா நீங்க? ஒருத்தர் சொல்றாரு, ஆளுங்கட்சியில் இருந்தாதான் சரி செய்ய முடியும், நன்மை செய்ய முடியும் மக்களுக்கு. அப்புறம் என்ன, வெண்ணைக்கு இந்தியாவில் தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்னு ஒரு கட்சி ஆட்சி கொடுக்குறான். எதிர்கட்சி எம்எல்ஏக்களுக்கு பணத்தை கொடுக்க மாட்டான்னா முதல்ல ஒரு ஆளுங்கட்சிக்காரனா? அதெல்லாம் ஒரு அரசா? அதை எக்ஸ்போஸ் பண்ண வேணாம் நீங்க. இதெல்லாம் ஒரு சாக்கு. இப்போ மக்களுக்கு தண்ட செலவு, ஒரு தொகுதி 25 கூட செலவு பண்ணுவான். மீடியாவுக்கு நமக்கு வேற வேலை கிடையாது. 5 ஊருக்கும் 5 பேர் போயிடுவான். 5 எம்எல்ஏ கிட்ட துட்டு வாங்க வேண்டியது தான், ப்ரொமோஷன் பண்ண வேண்டியது தான், அப்படியே ஓட்டிட்டு காலத்தை ஓட்டிட்டு போக வேண்டியதுதான் எங்கேயாச்சும் மூட்டை கட்டிட்டு. இதெல்லாம் ரொம்ப தவறான முன்னுதாரணம். ஒரு கட்சிக்கும் தேவை இருந்துச்சுன்னா அதை நீடிச்சு நிற்கும், தேவை இல்லைன்னா தானாக அழிஞ்சு போகும். இன்றைக்கி தாவேக்கான ஒரு கட்சி வந்துருச்சு, அது தேவை இருக்கா, நீடிச்சு நிற்கலாம், சொல்ல முடியாது. தேவை இல்லையா, கரைஞ்சு போகலாம். திமுகவும் அப்படி தான், அதிமுகவும் அப்படி தான், நாம் தமிழர் கட்சி அப்படி தான். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஸ் மீட்லேயே அப்படியே கூட ஒன்று சேர்த்து அப்படியே, ஏன்னா ஏற்கனவே இதை ஒன்று சொல்லி இதே மாதிரி சொன்னார், முதலமைச்சருக்கு இது எதுவும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொன்னார். இன்றைக்கும் அதே பதிவு பண்ணுறாரு. இப்போது சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன பதிவு பண்ண நினைக்கிறார்? முதலமைச்சருக்கு இங்கே நடக்கிற விஷயங்கள் தெரியாது அப்படின்ற மாதிரி. இல்லை, அவர் என்ன நினைக்கிறாங்க எனக்கு தெரியாதுங்க. நீங்கள் என்னை மாட்டியோட பார்க்காதீங்க. இல்லை, நான் கேட்குறேன். இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அந்த ப்ரெஸ் மீட்லாம் பார்த்தேன். நான் என் சேனலில் கூட போட்டுருக்கேன் அந்த ப்ரெஸ் மீட்லாம். பப்ளிக் டொமைனில் வருது, எல்லாம் கொடுக்குறாங்க, நம்ம போடுறோம். அது இல்லை, அவரும் நினைக்கிறாரு எனக்கு தெரியாது. பட் முதலமைச்சருக்கு எதுவுமே தெரியல. அது நீங்கள் ஒரு தடவை எல்லாரும் முதலமைச்சர் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா இப்போ என்ன ஆயிரும்னா, அகிலன் சவுக்கு சங்கரனுக்கு தெரிஞ்சதெல்லாம் முதலமைச்சர் தெரிஞ்சிருக்கணும். அப்போதான் முதலமைச்சர் தெரிஞ்சதுன்னு அவர் நினைக்கிறாரான்னு எனக்கு தெரியல. இப்போ அருண் ஐபிஎஸ் அவர்கள் இருக்கார்ல, அவர் தமிழ்நாட்டில் அவர் கமிஷனராக இருக்கும்போது அவர் பண்ண சில செயல்பாடுகள் மேலே பல பேருக்கு பல விமர்சனங்கள் உண்டு. நானே கூட அதை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். ஏன் இன்ஃபேக்ட் ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் நானே கூட பாதிக்கப்பட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு பார்ட்டி லீடராக, ஒரு ஆட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா, இது போன்ற பிரபலமான விஷயங்களை தெரியாமல் முடிவெடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு சொல்லுறது புரியும்னு நினைக்கிறேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு முடிவு தான் எடுக்கவே முடியும், தெரியாமல் எடுக்க முடியாது. அப்படி தெரிந்தெடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். அது என்ன காரணம்னு அகிலனுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. மேபி அண்ணா அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. அப்போது நாம் நினைக்கிற ஒன்று முதலமைச்சர் பண்ணலைன்னா முதலமைச்சருக்கு தெரியலன்னு பேசுகிறதுங்கிறது இட்ஸ் டூ early. நம்ம ஏன் அதை ஐயா ஸ்டாலினுக்கு சொன்னோம் அப்படின்னா, உண்மையிலே அவருக்கு தெரியல. அது தெரியும், உண்மையிலே அவருக்கு தெரியாது. குண்டாஸில் போடுறாங்க அருள் ஆறுமுகத்தை, முதலமைச்சர் பார்வையிட்டு தாங்க அது பண்ணார், அதிகாரிகள் பண்ணிட்டாங்க, அவருக்கு தெரியாதுங்க. எப்படி நீங்கள் போடுவீங்க குண்டாஸ் விவசாயிகள் மேலே? இங்கே பேர் என்ன, தூய்மை போராடிக்கிட்டு இருக்காங்க, நம்ம வேறு வழியாக போய் படம் பார்க்கலாம் ஒருத்தர் கூட்டு போகிறாருன்னா எப்படி நீங்கள் அந்த கூலி படத்துக்கு போகிறீங்க? கூலித்தொழில்கள் போராடிக்கிட்டு இருக்கும்போது கூலி படத்துக்கு போய் பார்க்க போகிறீங்களேன்னு ரைமிங்காக 4 பேர் எழுதுவான் தலைவரை, வேணான்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போ அது அவருக்கு தெரியல, போராட்டம் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு போராட்டம் பண்ணுறாங்க தெரியல. அப்போ அவரை சொல்லும்போது ஒரு நியாயம் இருந்துச்சு. இவர் இப்போ தான் வந்திருக்கிறாரு, 1 மாதமே ஆகலையே, இப்போ தான் 1 மாதம் ஆயிருக்குது. நீங்களே ஒரு இடத்துல பாராட்டுறீங்க மரியாதைக்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்களை. தெரியல, அண்ணன் சவுக்கு சங்கர் அண்ணனுடைய அந்த அவருடைய என்ன அலைகள் என்னங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியல. அவர் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு பர்சன் அவர் எப்பயுமே, அதனால் நமக்கு அதை பற்றி தெரியல. இப்போது நிதி ஆயோக் கூட்டத்துக்கு முதல்வர் அவர்கள் போயிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கரூர் விஷயம் மீண்டும் விசாரிக்கப்படுது, அதனால தான் நிதி ஆயோக்கு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கும் தொடர்பு இருக்குமா? எங்க ஒரு சிஎம் நிதி ஆயோக்குங்கிறது முதலமைச்சர் விஜய்க்காக போடல, இந்தியா முழுக்க எல்லாருக்காகவும் போடுறாங்க. அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு ஒரு சிஎம்மாக போய் கலந்துக்கிறாரு. அதில் போய் அவர் ஏதாவது தடமாறுறாருன்னா நம்ம கேள்வி கேட்கலாம்.
இப்போ நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சார் நீங்கள் தாவேக்கா ஆதரவாளரா தாவேக்கா எதிர்ப்பாளரான்னு கேட்டாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் கிடையாது. தாவேக்காவின் செயல்பாடுகளை பொறுத்தும் முதலமைச்சர் செயல்பாடுகளை பொறுத்தும் சூப்பராக பண்ணாரா கிளாப் பண்ண போகிறோம், தப்பு பண்ணாரா ஐயா தப்புன்னு சொல்ல போகிறோம், அவ்வளோதான். திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கணுங்கிறாரு, நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம், பாராட்டுறோம். போன ஆட்சியில் திமுக சொல்லிச்சுங்க. இன்னொன்று தெரியுமா, அதை பல மேடைகளில் சொல்லி தோல் வச்சு காமிச்சது யார் தெரியுமா? நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பிரச்சார பீரங்கி மரியாதைக்குரிய அண்ணன் சாண்டு தருமுருகன் தான். அவர் தான் சொன்னார், சொன்னீங்களே செஞ்சீங்களான்னு கேட்டார். இப்போ ஞாபகம் வந்து சாட்டை வீட்டை தான் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் முதலமைச்சர். உடனே போய் சொல்லிட்டாரு பாருங்க, திருக்குறள் தேசிய நூலை அறிவிங்க. அறிவிக்கலாம், அறிவிக்காமலும் அப்புறம் அறிவிச்சு என்ன பண்ணுவீங்க? இப்போ மோடிக்கு திருக்குறளை பிடிக்கும், தமிழை பிடிக்கும். நாமளும் பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒன்றும் பருப்பு வேக மாட்டேங்குது. தம்பி திருக்குறளை தேசிய நூலை அறிவிச்சு விடுவோமா? அறிவிச்சு விட்டா விஜய்க்கும் ப்ளஸ் பிஜேபிக்கும் ப்ளஸ். ஆனால் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் கைகூலி விஜய்லாம் மாறும். இது என்னங்க அப்போ எண்டு ப்ராடக்ட் திருக்குறள் வேணாமா, திருக்குறள் ஆர்எஸ்எஸ்ஸா? அப்படி பார்க்கக்கூடாது. இப்போது திமுக ஒரு வேலை சொல்கிறேன், திமுக நீட் ஒழிப்புக்காக ஒரு மனு கொடுத்து கோரிக்கை கொடுத்து பாஜக நிறைவேற்றிருச்சு. இது ஹைப்போதெட்டிக்கலாக சொல்கிறேன். நிறைவேற்றிருந்தா என்ன சொல்லியிருப்பீங்க? நீட்டு ஒழிச்சுதுப்பா சூப்பர்பான்னு சொல்லுவீங்களா? திமுக பாஜகவின் கைக்கூலின்னு பேசுவீங்களா? நமக்கு தேவை ரிசல்ட்டு தான். அதை யார் பண்ணால் என்ன அப்படின்னு பிரச்சனையே கிடையாது, ரிசல்ட்டு தான். அதில் வந்து ஒரு ஜனநாயக விழுமியங்கள் இருக்கணும். அதுக்காக நீங்கள் வந்து எங்க பிஜேபி வந்து அறிவிச்சு தானே, அது பிஜேபி அறிவிச்சா வேற, இங்கே இருக்கிறது தாவேக அரசு. அதனால நான் அதை அப்படி பார்க்குறேன். அதே மாதிரி அவர் வந்து காவிரி விஷயத்துக்கு இல்லை, நிதியெல்லாம் விடுவிக்கணும்னு கூட பேசியிருக்கிறாரு. இன்னும் டீட்டெயிலாக வரட்டும், நம்ம பார்க்கலாம். இப்போ தான் ஃபஸ்ட்டு நித்யா மீட்டிங் போயிருக்கிறாருங்க. போன உடனே வந்து நான் எல்லாத்தையும் குறை சொல்லுவேன்னா எனக்கு தெரியல. நான் இன்னும் விஷயமும் ஃபுல்லாக பார்க்கல, பார்த்தா நம்ம அதை பற்றி டீப்பாக பேசலாம். இப்போ டெல்லி போனவர் வந்து சோனியா அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் சந்திச்சிருக்காங்க. அது வந்து இப்போ தமிழ் மக்கள் மத்தியில் அது கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகுதோ அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. ஒரு துரோகி, ஒரு துரோகம் செஞ்ச கட்சி கூட நீங்கள் போய் நிற்கிறீங்க, தமிழ் மக்கள் கொன்னதுக்கு ஒரு வழியாக காரணமாக இருந்த சோனியா அவர்களை சந்திச்சிருக்கீங்க. இது நீங்கள் எப்படி தமிழ் மக்களுக்கு உண்மையாக இருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இது எப்படி பார்க்கல? இல்லை, ஏற்கனவே தமிழ்நாட்டில் அந்த துரோகம் இழைத்த நபர்களுக்கு பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்று ஆரத்தி எடுத்து அன்னதானம் கொடுத்து அவர்களை உச்சி முகர்ந்து பாராட்டிய கட்சி எது? திமுக. திமுகவே எல்லாத்தையும் பண்ணிடுச்சு. இவர் இப்போ திமுக பண்ணதை கண்டினியூ பண்ணுறாரு. நீங்கள் வந்து செயல்பாடுகள் மாறலை, ஆள் தான் மாறி இருக்காரு. இப்போ கண்டினியூ பண்ணுறாரு. அவர் இது எவ்வளோ தூரம் கண்டினியூ பண்ணால் நமக்கு தெரியாது. என்ன ஒன்று ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு, ராகுல் காந்தி ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு. ராகுல் காந்தி லவ்ஸ் விஜய், விஜய் லவ்ஸ் ராகுல் காந்தி. பிரவீன் சக்கரவர்த்தியெல்லாம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. பயங்கர டீப்பாக இருக்கிறாங்க, நல்லா தெரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய நாமெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடிய அந்த வழிகளை அவர் ஃபீல் பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த மே 18 அது ஆனால் ஏதோ 2-3 வரி ட்வீட்டெல்லாம் போடுறாங்க. ஆனால் லாங் டேர்முக்கு வந்து காங்கிரஸை நம்ம குறை சொல்லி காங்கிரஸை திட்டி பிரயோஜனம் இல்லைன்னு மேபி விஜய் நினைக்கலாம். ஏன்னா இதான் சீமான்ட்டே ஒரு பதிவு பண்ணார். ஆனால் நம்ம காங்கிரஸ் சேர்த்து போனோன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. தம்பி அவன் கொன்னவன் தம்பி அவனை எப்படி சேர்த்து முடியும்னு சொல்லும்போது, இல்லைன்னா நம்ம இன்றைக்கி சூழலில் நம்ம தீர்வு நோக்கி நகருவோம், இந்தியாவுக்குள்ளே பயணிப்பதற்கு அவங்க வேணும் அப்படிங்கிறது தான் விஜய் அவர்களுடைய எண்ணமாக இருக்குங்கிறது என் புரிதல், இது என்னோட புரிதல். அப்போ அதை கண்டினியூ பண்ணுவார். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து அரசியல் மத்தியில் வந்து காங்கிரஸுக்கு நீ செல்வாக்கு இல்லைங்கிறது உண்மைதான். ஆனால் இந்த ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி இவங்களாம் இருக்காங்கல்ல, இவங்க மேலே தமிழர்களுக்கு இயல்பாக வந்து ஒரு கரிசனம் உண்டு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த ஏன் அந்த கரிசனம் உண்டுனா, இந்த மண்ணில் தான் வந்து மடிந்தார் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி. இப்போ ராஜீவ்காந்தி குடும்பம்னாலே இவங்களுக்கு வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு மென்மையான போக்கு ஒன்று உண்டு மக்களுக்கு. நம்ம மக்களுக்கு இயல்பாக சென்டிமெண்ட் அது. இப்போ முதலமைச்சர் கரூரில் 41 பேர் வந்து மரணம் அடைஞ்சாங்க. அப்போ இன்றைய முதலமைச்சர் அன்றைய தாவேகா தலைவர், இன்றைக்கு தலைவர் தான். பட் அன்றைக்கி என்ன ஒரு வீடியோ ஒன்று போட்டார் 3 நாள் கழிச்சு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த வீடியோ ஏற்படுத்துகிற தாக்கம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு வீட்லையும் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை சார், தம்பி இப்படி போட்டு பண்ணுறீங்களேப்பா, இப்படி போட்டு பண்ணுறாங்களேப்பா திமுக, அந்த நெரேட்டிவை, அந்த ஒரு டாக்கை அவரோட வீடியோ கிரியேட் பண்ணுது. இல்லை, பாதிக்கப்பட்ட மக்கள் வீட்லையுமே பாதிக்கப்பட்ட குழந்தை இழந்த வீட்டில் என் பையன் விஜய் அவர்களை பார்க்க வச்சு இறந்துட்டானே,
இதை கேட்கும்போது உள்ளபடியே எனக்கு வந்து ஆற்றாமை வருது, கோபம் வருது, வெறி வருதுன்னு சொல்லணும்னா. ஆனால் இதை நம்ம எதுவுமே காட்ட முடியாது, ஏன்னா மக்கள் அப்படி தான் இருக்கிறான். இது எனக்கு தெரிஞ்சு இது விஜய் அவர்களை எப்படி பார்ப்பாருன்னு யோசிக்கிறேன் நான். இப்போ அவர் நிலைமையில தான் இதை எப்படி பார்ப்பாரு? என்னைய பார்க்க வச்சுட்டாது உங்கள் குழந்தை செத்து போயிட்டான்னு நீங்கள் மகிழ்ச்சி அடைகிறீங்களே, அதை நான் எப்படி பார்ப்பேன்னு அந்த அம்மாட்ட கேட்பாரா கேட்க மாட்டாரா அவர்? அந்த மனநிலை என்ன மனநிலை முதல்ல? இந்த சைக்கோ அனாலிசிஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குது சொசைட்டிக்குள்ளே. அதனால் காங்கிரஸ் ஆதரவு இருக்கா எதிர்ப்பு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் விஜய் அவர்கள் கணக்கில் எடுத்துகிட்டு போகல. இன்றைக்கி தேவை காங்கிரஸ் இருக்கார், பிகாஸ் இஸ் ஆன்டி பிஜேபி. ஸோ காங்கிரஸ் கூட ஏங்க திமுக குறைஞ்சாயம் தாவிக குறைஞ்சாயம்மா? திமுக சொல்லும் இனிச்சுது, அவங்க பண்ணுறது தப்பு, இவங்க பண்ணுறது தப்பு தான். அவங்க பண்ணது சரி, இவங்க பண்ணது சரி தான், அவ்வளோதான் சொல்ல முடியும். இப்போது இந்தியா பிளாக்கை விட்டு திமுக வெளியே வந்துருச்சு. ஏன் வெளியே வந்துச்சு சொல்லுங்க தலைவா? ஏன் வெளியே வந்துச்சு? காங்கிரஸ் துரோகம் பண்ணிடுச்சு. சரி, கேரளாவில் எதிர்கட்சி யார் ஆளுங்கட்சி யார்? காங்கிரஸ் சிபிஎம். காங்கிரஸ் சிபிஎம் எதிர்கட்சி ஆளுங்கட்சி. அவங்க இந்தியா பிளாக்கில் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க தானே. இப்போ இங்கே ஆளுங்கட்சி யார்? தாவேகா. எதிர்கட்சி யார்? திமுக. இருந்துட்டு போ, உன் நோக்கம் என்ன? ஆன்டி பிஜேபி தானே, இரு பார்க்கலாம், தில்லா இரு பார்ப்போம். அப்போனா என்ன அர்த்தம்? முதுகில் குத்தனா உனக்கு வலிக்கும் போது தெரிதா, உனக்கு வலிக்கும் போது நீ வெளியில் வந்துட்ட. தேர்ட் ஃப்ரெண்ட் அமைக்க போகிறேன், அது அமைக்க போகிறேன்னு அண்ணன் பார்த்து சொல்லலாம். வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. இந்தியா பிளாக் இன்றைக்கி இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் இந்தியா பிளாக்கில் திமுக இல்லைன்னு தெரியும். ஏன்னா வெளில வந்துட்டீங்க, வெளில வந்துட்டிங்களா, வெளில அம்சாலாம் தெரியாது. ஏன்னா ராகுல் வந்து லெஃப்டான டீல் பண்ணுறாரு டிஎம்கே. இப்போ பார்லிமெண்ட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தான் பார்க்கணும். இந்த 32 எம்பிக்கள் அங்கே போய் மோடி எதிர்ப்பு பேசுகிறாங்களா இல்லை காங்கிரஸ் எதிர்ப்பு பேசுகிறாங்க பொறுத்து தான் பார்க்கணும். பல கேள்விகளுக்கு சிறப்பான பதில் கொடுத்தீங்க. உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. பதில் கொடுத்தா சிறப்பாக இல்லைன்றதை நேயர்கள் சொல்லுவாங்க. நன்றி.